கடலின் கோர பசிக்கு இரையாகி 50 ஆண்டு காலமாகிய நிலையில் தனுஷ்கோடியை மறுகட்டமைப்பு செய்து தர வேண்டுமென மத்திய மாநில அரசுகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி தனுஷ்கோடி மக்களுக்கு கருப்பு தினமாக மாறியிருந்தது. வரலாற்று சிறப்புமிக்க தனுஷ்கோடி வணிக நகரத்தை வங்கக்கடலில் உருவாகிய கோர புயல் கரையை நோக்கி வந்த ராட்சத அலைகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தனுஷ்கோடி நகரத்தை தன் கோர பசிக்கு இரையாக்கி கொண்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் எல்லையில் இலங்கைக்கு அருகில் கூப்பிடும் தூரத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது தனுஷ்கோடி. 1914இல் தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னாருக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்தும் சென்னையிலிருந்து போட்மெயில் என்ற எக்ஸ்பிரஸ் ரயில் போக்குவரத்தும் இருந்த ஊர். கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த கோர புயலின் கடல் சீற்றத்தால் ஆயிரக்கணக்கான பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் தன் பசிக்கு இரையாக்கிக் கொண்ட கடல் அலை தனுஷ்கோடியில் இருந்த ரயில் நிலையம், தேவாலயம், பள்ளிக்கூடம், மருத்துவமனை, தபால் நிலையம், பயணிகள் தங்கும் விடுதி, கோவில் உள்ளிட்ட பல்வேறு புராதன சின்னங்களையும் விட்டு வைக்காமல் அழித்துச் சென்றது. தற்போது ஆங்காங்கே முட்புதர்களும் கடற்கரை மணலுமாக பாலைவனமாக பரிதாபமாக காட்சியளிக்கும் தனுஷ்கோடியின் மேட்டு பகுதியில் தற்போது 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அடிப்படை வசதியின்றி வாழ்ந்து வருகின்றனர். கடல் அலை மிச்சம் விட்டு சென்ற ரயில் நிலையம், தேவாலயம், பள்ளிக்கூடம், மருத்துவமனை, தபால் நிலையம், பயணிகள் தங்கும் விடுதி, கோவில் உள்ளிட்ட புராதன சின்னங்களை தற்போது தனுஷ்கோடிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பார்த்து செல்கின்றனர். ஆனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் அங்கு வாழ்ந்து வரும் பொதுமக்களுக்கு குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை கட்டமைப்பும் இந்த 50 ஆண்டு காலத்தில் செய்து கொடுக்கவில்லை. வரலாற்று புகழ்மிக்க தனுஷ்கோடி நகரத்தை மறுசீரமைப்பு செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1964 புயல்ல 2 கடலும் பொங்கி அழிஞ்சிருன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு விவரம் தெரியும், அவங்க எங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நல்லா 11:30 மணிக்கு நல்லா பட்டு நிலவா இருந்துச்சு. எந்த காத்து எந்த மழை எதுவுமே கிடையாது. இருந்தாலும் திடீர்னு 11:30 மணிக்கு புயல் இப்படி மக்கள்லாம் அழிச்சிருச்சு. மீனவர்கள் சேஃப்டியான மேட்டு பகுதியில் இருந்ததுனால மீனவர்கள் பாதி பேர் பொழைச்சிருக்காங்க, முக்காவாசி பேர் போயிட்டாங்க அப்படின்ட்டு. டவுனுக்குள்ள இருந்தவங்க முக்காவாசி பேர் கடல்ல போயிட்டாங்க. இப்ப 2004 சுனாமி வரும்போது கூட நாங்க அழிஞ்சு போன ஊரை 1 கிலோமீட்டர்ல உள்ள வாங்கினதை நாங்க கூட பார்த்தோம். ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு. நினைவு சின்னம் அந்த காலத்துல பெரிய ஊரா இருந்து பழஞ்சாலும் நினைவு சின்னமா இருக்கு. நிறைய வட நார்த் இந்தியன்ஸ், வெளிநாட்டுக்காரவங்க எல்லா பேருமே பார்த்துட்டு போறாங்க. தனுஷ்கோடி என்றாலே நம் நினைவில் நீங்காத மரண பயத்தை ஏற்படுத்திய கோர புயலும் அதனால் அழிந்த பகுதிகளுமே எஞ்சி நிற்கின்றன. 50 ஆண்டு காலம் ஆகிய நிலையில் தனுஷ்கோடி நகரத்தை மறுகட்டமைப்பு செய்ய முன்வருமா மத்திய மாநில அரசுகள் என பெரும் ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் தனுஷ்கோடி மீனவர்கள்.